சும்மா இல்ல பெரியவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை நாளேட்டின் செய்திகளை பற்றி பார்ப்போம். திராவிட மாடல் அரசின் மற்றும் ஒரு சாதனையாக நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 56 மாணவர்கள் குடிமை பயிற்சியில் தேர்வு பெற்றுள்ளதை விடுதலை நாளேடு முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இன்றைய விடுதலை நாளேட்டின் தலையங்கத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பற்றி ஒரு முக்கியமான தகவல் வெளிந்துள்ளது. அதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி என்பது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுபவர்களுக்கு மட்டும் உரியதல்ல. எனவே ஒன்றிய அரசு தனது ஹிந்தி திணிப்பு வக்கிரத்தை கைவிட்டுவிட்டு இணையதளத்தின் முகப்பு பக்கத்தை மீண்டும் ஆங்கிலத்திலேயே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கு முன்னதாக ஆங்கிலத்தில் இருந்ததை ஹிந்தியில் மாற்றியுள்ளது ஒன்றிய அரசு என்று விடுதலை தலையங்கம் தீட்டியுள்ளது. விடுதலை நாளேட்டில் இந்நாள் அந்நாள் பக்கத்தில் 7/3/1926 அன்று இன்றைக்கு சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் எழுதிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு கட்டுரையை முழுமையாக வெளியிட்டுள்ளது. இன்றைக்கு பேராசிரியர் க. அன்பழகன் அவர்களின் பிறந்தநாள் என்பதை விடுதலை நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றம். கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கூடுதல் பொறுப்பு. மண்ணின் மனோபாவம், சாயில் சைக்காலஜி, பார்த்து நடந்து கொள்வது அவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லது. மனசாட்சியை மறந்துவிட்டு பதவியை காப்பாற்றிட அரசியல் அறத்தை மறந்துவிடக் கூடாது என்பதே நமது வேண்டுகோள் என்று ஆளுநர் RN ரவி குறித்து திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் சுதந்திரத்தை மோடி அரசு அடமானம் வைத்துவிட்டது என்று ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் காங்கிரஸ் சாடியுள்ளது. மத்திய கிழக்கு போரில் இதுவரை 200 குழந்தைகள் பலி என்று விடுதலை நாளேட்டில் செய்தி வெளிவந்துள்ளது. அதிமுக பிஜேபி கூட்டணி மூழ்கும் கப்பல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கு. செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 கேள்விகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது என்று 33 கேள்விகள் அடங்கிய ஒரு பட்டியலை விடுதலை நாளேடு வழங்கியுள்ளது. 2030க்குள் நிறைவேற்றவுள்ள புதிய சிறப்பு திட்டங்கள் என்று கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். அதில் கலைஞர் கனவு இல்லத்திட்டத்தில் 7 லட்சம் புதிய வீடுகள், நிகர சாகுபடி பரப்பளவு 50 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு உறுதிகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டின் ஆளுநராக பணியாற்றி தற்போது மேற்கு வங்க மாநில ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள மாண்புமிகு RN ரவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பண்பாட்டின் அடையாளமாகவும் உலக பொதுமறையை தந்தவருமான திருவள்ளுவரின் திருவுருவச் சிலையை அவருக்கு பரிசளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனையோடும் வள்ளுவத்தின் வாழ்வியல் நெறிகளோடும் உங்களின் புதிய பயணம் அமையட்டும் என்று ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து கூறியுள்ளார். இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை நாளேட்டில் இடம்பெற்றுள்ளன. படித்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.